திரிபுராசுரர்களால் உலகம் துன்புறும் தருணம். தேவர்கள் சிவபெருமானை நாடி செல்லும் காட்சி. பார்வதி தேவியின் தவம் உலகை காப்பாற்றும் வீரபுத்திரன் பிறக்கும் வரம் பெறும். கங்கை நதியில் இருந்து அக்னி மூலம் 6 முகங்கள் தோன்றும் காட்சி. 6 முகங்கள் 6 கந்தர்கள். முருகனின் அவதாரம் குமரன் பிறந்தான் என்ற சுவாரசிய கிளைமாக்ஸ். முருகனின் அழகான குழந்தை பருவம். 6 கந்தர்கள் அம்மன் அருள். தேவர்கள் பிரார்த்தனையால் வேல் தோன்றும் பார்வதி தேவியின் அருள். முருகன் தனது மயில் வாகனத்துடன் போருக்கு தயார் ஆகும் காட்சி. சூரபத்மன் உருவான அரக்கர்கள் பூமியை ஆண்ட காட்சி. இறுதியில் போர் ஆரம்பமாகிறது என்ற உற்சாக கிளைமாக்ஸ். முருகன் வள்ளி தேவசேனை மற்றும் தேவர்கள் யுத்த திட்டம். சூரபத்மன் அரக்கப்படை வலிமையான மந்திர சக்திகள். முருகன் வேல் வீசி அரக்கர்களை வீழ்த்தும் சண்டை காட்சி. யுத்தத்தின் உச்சத்தில் சூரபத்மன் மயில் சேவல் உருவாகும் வரம் பெறும். முருகன் அருள் காட்டும் தருணம் கிளைமாக்ஸ். வள்ளி மற்றும் தேவசேனை கதையை சுவாரஸ்யமாக சொல்லும் பகுதி. வள்ளியை அடைய முருகன் கோமாளியாகவும் வேடந்தியாகவும் வரும் காட்சி. இறுதியில் திருமண காட்சி. தேவர்கள் கொண்டாட்டம். முருகன் சிவன் சக்தி வேல் மயில் ஆகியவற்றின் அர்த்தம் விளக்கும் பகுதி. முருகன் பக்தர்களுக்கு தரும் 6 அருள்கள். 6 முகங்கள் அறிவு தைரியம் சக்தி அருள் நியாயம் அன்பு. முருகன் பால்ய வயதில் 6 கந்தர்களின் அன்பில் வளர்கிறான். அவனின் சிரிப்பு உலகையே கவர்கிறது. தேவர்கள் வருகை உலகத்தை காப்பாற்று என்று முருகனிடம் வேண்டுகிறார்கள். பார்வதி தேவியின் அருள் அவள் முருகனுக்கு தெய்வீக வேல் கொடுக்கும் காட்சி. முருகன் முதன்முறையாக மயிலில் ஏறி வானத்தில் பறக்கும் சுவாரசிய காட்சி. சூரபத்மன் அரக்கப் படைகள் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உருவாக்கி உலகை ஆள முயலும் தருணம். முருகன் தனது சக்தியால் அரக்கர்களின் மாயையை உடைத்து தேவர்களை ஊக்குவிக்கிறான். போர் தயாரிப்பு முருகன் தேவர்கள் மயில் வாகனம் தெய்வீக படை. சூரபத்மன் தனது மந்திர பருந்து நாகங்கள் அசுர படைகளை அழைக்கிறான். முருகன் வேல் வீசி அசுரர்களை அடக்கி முதல் வெற்றியை பெறுகிறான். சூரபத்மன் கோபத்தில் சூரியனை மறைக்க மந்திரம் செய்கிறான். உலகம் இருளில் மூழ்குகிறது. முருகன் தனது 6 முகங்களால் ஒளியை உருவாக்கி உலகை மீட்கிறான். வேல் மின்னல் போல பாய்ந்து அசுரர்களின் மந்திர ஆயுதங்களை உடைக்கிறது. முருகன் அசுர அரசர்களை அடக்கி மக்களை விடுவிக்கிறான். சூரபத்மன் கடைசி போருக்கு தயாராகிறான். இருண்ட மேகம் மின்னல் சூழ்ந்த தருணம். முருகன் தனது மயிலில் பறந்து வானப்போர் நடத்துகிறான். போரின் நடுவில் முருகன் பக்தர்களின் பெயரை நினைத்து தியானிக்கிறான். அதனால் அவனுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கிறது. சூரபத்மன் மாயவித்தை 1000 தலை நாகமாக மாறுகிறான். முருகன் வேல் நாகத்தின் தலைகளை ஒன்றொன்றாக வெட்டி ஒழிக்கிறது. சூரபத்மன் தோற்க தெய்வங்கள் வேல்முருகா என்று முழங்குகிறார்கள். முருகன் சூரபத்மனை மயிலும் சேவலாகவும் மாற்றி அருள் கொடுக்கிறான். போர் முடிந்த பின் உலகம் அமைதியாகிறது. தேவர்கள் மகிழ்ச்சி. முருகன் வள்ளி மற்றும் தேவசேனையின் திருமணத்திற்கு தயாராகிறான். வள்ளியை பெற முருகன் கோமாளியாக நடிக்கும் சுவாரசிய காட்சி. வள்ளியின் பயம் முருகன் காட்டு யானையை அனுப்பி சோதிக்கிறான். முருகன் தனது உண்மை ரூபத்தை காட்ட வள்ளி மகிழ்ச்சி அடைகிறாள். திருமண காட்சி தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் கலந்து கொண்ட புது காட்சி. முருகன் தேவர்களுக்கு உலகத்தை காப்பாற்றும் வழிகளை கற்றுக் கொடுக்கிறான். முருகனின் 6 முகங்கள் ஒவ்வொரு முகமும் ஒரு தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது. பக்தர்கள் சரவண பவா என கூப்பிட முருகன் அருள் தரிசனம் தருகிறான். திருச்செந்தூர் கடலலைகளில் முருகன் அருள் புரியும் காட்சி. பழனி மலையில் முருகன் தப்பிப்பு சண்முகரின் பொறுப்பும் துறவும் பாடம். சுவாமிமலை முருகன் சிவபெருமானுக்கு ஓம் என்ற அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கும் காட்சி. பக்தர்களுக்கு முருகன் தரும் 6 அருள்கள் தைரியம் அறிவு அன்பு சக்தி அருள் நியாயம். முருகனை தியானிக்கும் பக்தர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் காட்சி. வேல் பக்தர்களின் தடைகளை கிழிக்கும் அற்புதம். முருகன் குழந்தைகளுக்கு அருள் தரும் குழந்தை வேல்முருகன் வடிவம். மயில் பக்தர்களின் பாவங்களை தூக்கி எரியும் தெய்வீக சக்தி. முருகன் கந்த சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் விளக்குகிறான். திருப்புகழ் பாடும்போது பக்தர்களின் பாவங்கள் நீங்கும் காட்சி. முருகன் பக்தர்களை நேரடியாக காப்பாற்றும் அற்புத காட்சி. முருகன் அன்பான பக்தர்களுக்கு அறிவு தைரியம் வழங்குகிறான். பழனியில் முருகன் பக்தர்களுடன் நடந்து வருகிறான். அற்புத காட்சி. முருகனின் சின்னங்கள் வேல் மயில் சேவல் அவற்றின் அர்த்தம் விளக்கப்படும். முருகன் உன் பெயரைச் சொல்லினால் பயம் இல்லை என பக்தர்களுக்கு அறிவுரை. முருகனின் திருவுருவம் தோன்றி அன்பே பரமாத்மா என்று பக்தர்களுக்கு அருள் செய்தி கொடுப்பான்.